2 மில்லி ஆம்ஸா 2 மில்லி ஆம்ஸ் ஏன்னு 4.5 வந்துச்சுல 2க்கு வந்துருச்சு நேற்று. அதுக்கு அதான் ரெண்டு ரெண்டு 2 வோல்ட் அன்னைக்கு காமிச்சது 4.2 வோல்ட், இப்போ 2 வோல்ட் நிக்குது. ஆமா ஆமா வோல்ட் ஆமா 4.2 வோல்ட், இப்போ 2 வோல்ட்ல ஆமா நிக்குது. கிட்டத்தட்ட அதாச்சு பாருங்க. ஆமா இது எப்போ எரிஞ்சாலும் 2.1 இப்போ பாருங்க எப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்ப ஒரு நிமிஷம் இருங்க. இப்பயும் வந்து அவ்வளோதான் காட்டல. 1.1 காட்டும், 1.9 காட்டும் பாருங்க. 1.9, 1.8. ரொம்ப நாள் ஆகும் இது அப்படியே, ரொம்ப நாளாக அப்படி காமிச்சிட்டே இருக்கும். ம், ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டு காமிக்குதுங்க. அதான் நீங்க 20 நாள் எப்பவுமே 20 ஒரு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு ஒருக்கா பார்த்துட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒருக்கா ஆமா பார்த்தீங்கன்னா 10,000 எவ்வளோ குறையும். ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப குறையிருக்கு, ரொம்ப நாள் ஆகும் குறையிருக்கு. ரொம்ப நாள் ஆகும். அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்போ அந்த உள்ளே இருக்கிற அத்தனை கோடி அணுக்கள் இருக்குது. அது அப்படியே என்ன ஆகுதுன்னா 3ஆ பிரியுது, H3 பிரியுது. H3 OH மின்சாரம், இந்த 3ஆ பிரியுது பாருங்க. தான் அது பிரிஞ்சாதான் இவ்வளோ ஸ்லோவா ரொம்ப லாங்கிவிட்டி வருது. அப்போ அப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா லாங் இதுதான் வந்து இந்த ஹைட்ரஜன் அது தண்ணீரோட மூலக்கூறுடைய அதிசயம் இதுதான். இதைத்தான் எதிர்காலத்துல ஆராய்ச்சி பண்ணணும் எல்லாருமே. இப்ப அதே மாதிரி அங்க எரிய இப்ப எப்படி வந்து அது பெரிய லாங்கிவிட்டி வருதோ அதே மாதிரி நம்ம பாடியிலும் இருக்கிற இதெல்லாம் எரிஞ்சு மாறுது. வாட்டர் உள்ள போக எரிஞ்சு அந்த எனர்ஜிலே இருக்கு. நம்ம வேற எதுவும் போடாம இருந்தா இந்த லாங்கிவிட்டி ஜாஸ்தி வந்துடும். ஆமா ஆமா, நாம வந்து உணவு போடுறதுனாலதான் நமக்கு லாங்கிவிட்டி. நம்ம உணவு போடுறதுனால கெட்டு போறது. கரெக்டா பாயிண்ட் வந்துருச்சுங்கய்யா. அது போடுறதால தான் வருது. இப்ப அது வந்து எதுவுமே பண்ணாதான் அந்த லாங்கிவிட்டி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்ப நம்ம உடம்புல அந்த வாட்டர் மட்டும் தான் இருந்துச்சுன்னா இது லாங்கிவிட்டி போகும். தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் உப்புலாம் போட்டு பாருங்க கெட்டு போயிடும். உப்பு போட்டு பாருங்க கெட்டு போயிடும். உப்பு. ஆமா, இப்ப ஆர்கான் மேட்டர்ஸ் எல்லாமே காலி ஆயிடும் நம்ம உடம்புல இருந்து. தண்ணியே இருக்க அது எல்லாம் காலியா வெளியில போயிடுச்சுன்னா இது பியூர் ஆயிடும். நீங்க சொல்ற மாதிரி அந்த H3 O2 மாறிடும். இல்ல இது நைட்ரஜன் ஆக்சைடா கரண்ட் ஹைட்ராக்ஸ் அந்த மாதிரி கரண்ட் ஜாஸ்தி உள்ள மாதிரி பவர் வந்துடும் ஜாஸ்தி. அப்படியே நீங்க இயலுக்கு போட்டு விடலாம். கண்டிப்பாங்க. அவன் சொன்ன போட்டேன். நீங்க எப்ப இது பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க ஏதோ பிஸியாக்கி இருக்காங்க போல. அந்த ஏதோ அந்த லேப்டாப்லாம் வச்சு போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நேத்து ரெஸ்பான்ஸ் இதை பண்ணியிருந்தாங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு போட்ட மெசேஜ் அன்னைக்கு போட்டு அந்த ரிப்ளை அமைச்சுதான். அதுக்கப்புறம் இதை அமைச்சு இதெல்லாம் வந்து நீங்களும் கொஞ்சம் இதை செக் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தம்ஸா போட்டிருந்தாங்க. அப்புறம் ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் 20 மாணவர் இருக்கிறாங்க, எம்எஸ்சி படிக்கிற மாணவர்கள். அவங்க எல்லாம் பிஹெச்டி தான். பிஹெச்டி அவங்க வந்து ஆராய்ச்சி மாணவர்களாகத்தான் அங்க கருதுறாங்க. ஆராய்ச்சி மாணவராகத்தான் அங்க கருதுகிறார்கள். அதான் விஷயமே. வெறும் மாணவர்களாக கருதுறது இல்லை. அப்ப அவங்க தகுதி அவங்கதான் பிஹெச்டி பண்ண போறவங்க. அப்ப எம்எஸ்சினா அவ்வளவு உயர்வாங்க. ஆமா, அவங்க எம்எஸ்சினா அதர் கண்ட்ரில அதிக வேல்யூ தான் எம்எஸ்சி. அதனாலதான் அவங்க இவங்க அதே மாதிரி நீர் மருத்துவத்தை பத்தி யூடியூப் போட சொன்னேன். அப்புறம் இதை தன்மென்கன்னு செய்ய சொன்னேன். எல்லாமே கிடைக்குது. அது என்னங்க எல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துல வாங்க வேண்டியது. ஏதோ ஒரு தயங்கிட்டே இருக்காங்க. ஆமா, ஐயா அது ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வரும். அது நம்ம அவங்களால சொல்ல முடியாது. ஏதோ இது இருக்கும், அப்படியே தள்ளின்னு போவோம். அப்புறம் டக்குன்னு ஒரு நாள் செஞ்சிருவாங்க. நம்ம இப்படியே பேசிக்கிட்டே வந்தோம்னா ஒரு நாளைக்கு அவங்க பண்ணிடுவாங்க. அதுதான் இங்க செஞ்சு பார்த்தவங்க தானே. இங்க செஞ்சு பார்த்துட்டு அங்க செஞ்சு பார்த்தவங்க கேட்டவங்க எல்லாம் அங்க போனதும் அந்த இது வரும். அப்புறம் ஒரு நாளைக்கு அதை செஞ்சிருவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இது ரிலேட்டிவிட்டி எல்லாமே இதுல தானே இருக்கு. மூலம் இதுல தானே இருக்கு. நீங்க எங்க சப்ஜெக்டா அங்க சொல்லி தந்தாலும் அந்த சப்ஜெக்ட் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு அப்படிதான் புரியுது.
அது என்ன ஒன்றும் சொல்லி தர்றாங்க? எக்ஸலண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா ஆமா. என்ன அது உண்மைதாங்க. அது அதெல்லாம் எக்ஸ ஒண்ணு அ- அவங்க அதெல்லாம் எக்ஸலண்ட் கிடையாதுங்க. இது நம்மகிட்ட தரமா இருக்குது. தரமா இருக்கிறத அவங்களுக்கு மெதுவா புரிய வச்சு, புரிஞ்ச பிறகு தான் அவன் இன்ஸ்பயர் ஆயி, அதுக்கப்புறம் தான் அத லிஃப்ட் பண்ணுவான். மேல தூக்குவாங்க. பார்ப்போம் பார்ப்போம். அது எப்படியும் ஒரு 6 மாசம் ஆயிரும். இப்பதான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆச்சு இல்லையா? ம். இப்பதானே ஒரு 1 மாசம் ஆயிருக்கு. ஆமாமா. 30 நாள் ஆயிருக்கு. ஐயா அவங்க மெதுவா பண்ணட்டும். பேச, ம். பேச அவங்களுக்கே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இதுல வரும்போது டக்குன்னு இது தூக்கி எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி வெளியில வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் என்ன இத பார்த்து பண்ணோம்னா, அவங்க அது ம். சரிதான். அதுக்கப்புறம் இந்த தூண்டுதல் குடுத்துக்கிட்டே இருக்க நம்ம பண்றதெல்லாம் நான் நேத்து கூட பேசுனேன். அதுதான். நேத்து பேசின காணொளி போட்டிருக்கேனே பாருங்க. நேத்து பேசின காணொளி. ம். அது பார்க்க நீ 2, 3 நாளா ரொம்ப பிஸி ஆயிருச்சு. சரி சரி சரி. 9 அது பூடி சரி. எனக்கு தூக்கம் சொக்குது. சரி நீங்க கால் பண்ணீங்களா? தண்ணி வேற எடுத்துன்னு வர சொல்ட்டாய்ங்க. போய் 2 கேன் எடுத்துட்டு வந்து, அப்புறம் அந்த சைக்கிள் வேற பையனுக்கு அது பஞ்சர் 2 நாளா விட்டேன். அது இன்னும் சைக்கிள் கடையிலே இருந்துச்சு. அதையும் ம். தூக்காந்து குடுத்துட்டு, எங்கேயோ ம். ஓட்டுங்கடான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாய்ங்க. ம். ஓட்டுறதுக்கு. சரி ம். அதான் உட்காந்து சரி உங்ககிட்ட பேசிட்டு, கடுத்து தூக்க அப்புறம் தூக்கம் வேண்டியதுதான். வந்தா கூட தூங்கிடலாம் அப்படின்னு. ஆமா அப்புறம் கூட தூங்கிடலாம்னு சொல்லிட்டு மணி 2:30 ஆச்சு. அப்படின்ட்டு பேசினேன். ஆமா. எப்படி 5 மணி ஆமா, வரைக்கும் தூங்கணும். ம். ஆமா. எப்படி 6 மணிக்கு இதாயிரும் எந்திரிச்சாகணுமே. உங்களுக்கு. என்ன 6 ஆமா மணிக்குள்ள 6 மணிக்கு எந்திரிச்சான். ஆமா ஆமா. 5 மணி அதான் கேட்டுட்டு தான் போவேன். ஏன்னா இருக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா முடியிற மாரி சிச்சுவேஷன் திடீர்னு அங்க ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ம். அந்த இதுல பம்புல வச்சு கான்கிரீட் பம்ப் பண்ணும்போது அது சோக் ஆயிடும். ம். சோக் ம். ஆயிருச்சுன்னா அது வந்து மேல பம்ப் ஆகாது. அப்புறம் அது அப்படியே மெக்கானிக்கல் இஷ்யூ ஆயி அப்புறம் அது அப்படியே ஒரு 2 ஹவர் அத சரி பண்றதுக்கு அப்புறம் டைம் எடுத்துக்கும். ம். 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 அது பிரச்சனை இதாகும். அதனால அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ம். ம். அதான் அதான் அதான். அது ஏதோ ஓடிட்டே இருக்கு. அதான் அவங்க வேலை அது எது? ஓடி என்ன கோடிக்கணக்குல படம் வச்சிருக்காங்களா? ஐயா அதெல்லாம் பெரிய லெவலுங்க. ஏன் இந்த டேட்டா சென்டர்ன்னு சொல்றாங்களே. ஆமா. இந்த டேட்டா கம்பெனி டேட்டாஸ்லாம் வச்சிருக்காங்களே. அந்த மாரி ஆமா. இது கட்டுறானுங்க. ஓ! டேட்டா சென்டரா? அது அப்ப ஆ ஓஹோஹோ! உங்க டேட்டா கம்பெனியினுடைய பேர் சென்டர். உங்க நிறுவனத்துடைய பேர் என்ன? இது வந்து சிபிஆரிங்க. யாருடைய பின்னணி அமைச்சர்களா? இல்ல தனியா பெரு முதலாளிகள் வடநாட்டுக்காரனா? யாரு தனியா இங்க அது வந்து தமிழ்நாட்டு ஏதோ அது கன்சல்டன்ட் பிஎம்சி மாரி சொல்லுவாங்க. அதாவது செக் மானிட்டரிங் மாரி சொல்லுவாங்க. ம். திடீர்னு அப்ப அங்க கான்ட்ராக்ட் எப்படி செய்யலாம் அதுக்கேத்த மாரி நம்ம அவனுக்கு அடாப்ட் ஆகணும். யாரு அது முதலாளி யாரு? யாரோ ஒரு முதலாளி இருப்பான்ல? முதலாளி அது அது இது கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி இல்லையா? இது வந்து முதலாளின்னு சொன்ன போனா கோல்ட்வேல்ன்னு சொல்லுவாங்க பேங்க் அந்த ஓனர் பேரு. ஓஹோஹோ! எந்த ஊர்க்காரர்? கோ இந்தியாக்காரனா? வெளிநாட்டுக்காரனா? வெளிநாட்டுக்காரங்க. ஓ! அவன் இங்க வெளிநாட்டு பிஎம்சி வச்சு இப்படி ஓட்டுறான். ஆமா. ஓஹோ! இப்ப அதே கம்பெனி ஏதோ மாறிடுச்சுன்னாங்க. கம்பெனி வந்து வேற வேற இதுக்கு சேல் பண்ணிட்டு வேற டை அப் பண்ணிட்டான்னாங்க. டர்னர்ன்னு கம்பெனின்ட்டு. ம், 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 ம். பேர அப்படியே மாத்திட்டாங்க. வித்துட்டு அப்படியே வித்துட்டு வித்துட்டு போயிட்டே ஆ இருப்பானுங்க. வித் வித்துட்டு வித்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதாவது அப்புறம் அவன் வெளிநாட்டுக்காரங்க அந்த வேற ஆமா ஷேர் வைப்பானுங்க. நல்ல லாபம் இருந்தா ஆ பார்ப்பானுங்க. வித்து போட்டு அவன் கொஞ்ச நாள் ஓட்டுவான். இப்படி மாறிட்டே போகும். நீங்க வந்து இதுல ஆமா. யாரு இது இது இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தர் ஏஜென்ட் மாதிரி கவனிப்பானா? ஏச் ஆ இது இங்க இங்க யாரோ ஒருத்தன் இருப்பான். அதுக்கு லீடா இருப்பான். அதுக்கு கீழ ஆளுங்க வச்சிருப்பாங்க. அங்கங்க ம். அவங்கவங்க அப்படி அப்படி கண்ட்ரோல் அப்ப பண்ற மாரி இருக்கும். முதலாளி யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆ? ஆமா. முதலாளி எங்கேயோ ஒருத்தன் இருப்பான். அவன் முதல்ல இப்ப இருக்க மாட்டான். இது ஷேர் தானே. கார்ப்பரேட்னா எல்லாம் இது மாரி தானே. ஃபவுண்டர் ம். எல்லாம் ம். அவன் ம். 4 பேர் 5 பேர் குழு இருப்பாங்க. ஷேர் வச்சிருப்பாங்க. நீங்க சொன்ன மாரி ஷேர்லாம் சரி நெறைய உங்களுக்கு வச்சிருப்பாங்க. பணமெல்லாம் யாரு குடுக்குறாங்க? வங்கியில அனுப்பிச்சிருவானா? பேங்க் டிரான்சாக்ஷன் தான் எல்லாமே. வங்கியில பேங்க்ல தான் அனுப்புவாங்க. இதெல்லாம் கையில குடுக்க மாட்டாங்க. எல்லாம் பேங்க்ல தான் எதா இருந்தாலும். ம். எல்லாம் எதுவும் கையில கிடையாது. எல்லாம் எல்லாம் கிடையாது. பேங்க்ல. இதுலயே ம். கான்ட்ராக்டர் காசு வாங்குறவங்க நெறைய அது மாரியும் இருப்பாங்க. அது நமக்கு செட் ஆகாது. ம். ம். அப்டின்னா போய் நான்லாம் இப்ப நெறைய நல்ல பெரிய பெரிய போஸ்ட்க்குலாம் போயிருக்கணும். ம். நம்மலாம் ம். ரொம்ப உண்மைய சொன்னோம்னா இது பண்ண மாட்டானுங்க. ம். அவனுக்கு கொஞ்சம் சேஞ்ச் அப் அப்டி போடுற மாரி இருந்தா தான் பெரிய போஸ்ட்ல எடுத்து வைப்பானுங்க. அது பெரிய போஸ்ட்லாம் அது பெரிய இம்சை அது வேற. ப்ராஜெக்ட் மேனேஜர் அது இதுன்னு சொல்லுவானுங்க. அதுல போனோம்னா வந்து அ நெறைய இது சொல்லுவானுங்க. நம்பளே இது வச்சுருவானுங்க. எல்லாத்தையும் இது நம்ம பிரச்சனை எல்லாம் நாமளே சால்வ் பண்ற மாரி வச்சுருவானுங்க. அதெல்லாம் பயங்கர வேல. நம்ப இந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு அத பார்த்தோன்னா, இதெல்லாம் வேணாம்டா சாமின்னே தோணும். அவ்ளோ இது பண்ணுவானுங்க. பிரஷரைஸ் பார்த்தா பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $500 $550 தான் குடுக்குறானுங்க. ஆமா. அ ஐயா 50,000ன்னா பாத்துங்க எவ்வளோ வரும் டாலர்ல? $500 கூட கிடையாது. $500 தான். ரூ. 100 எக்ஸ்ட்ரா $500. ம். ம். அவ்வளோதான். $100 $500 $500ங்கிறது சீப் தான். அவனுக்கு சீப் தான். யாரு வெளிநாட்டுக்காரனுக்கு அவனுக்கு சீப்பு. சீப்பு தான் வந்துட்டு.
ஆமா. அவனுக்கு சீப்பு தான் வந்து. அவன் இது மாரி மாச ஆளுங்கள பார்த்து வச்சிருக்காங்க. மாசமே ஆ. $500 அவனுக்கு ரொம்ப சீப்புங்கய்யா. மாசத்துக்கே $500 ம். தானே. பயங்கரமான ஆமா. சீப். என்னது? ரொம்ப ரொம்ப சீப்பு. இப்ப அவனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியாது. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீங்க வேலை செய்யறதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அவன் டீ குடிக்கிற ஒண்ணுமே காசு. இல்ல. அவன் ஏதோ தூசு மாரி அப்படின்னு நெனச்சுட்டு போவான். நம்மளுக்கு தான் இது பெருசா இதா தெரியும் வந்துட்டு. ம். ம். அப்ப பேசாம இன்ஃபோசிஸ் இந்த மாரி நெறைய இருக்கே. ஆனா நீங்க வந்து இன்ஜினியரிங்கா அதனால தான். ஆமா. அது சாஃப்ட்வேருங்க. அதுக்கும் போனா வந்து அதே மாரி தான் போட்டு அடிப்பானுங்க. ம். எல்லாமே வந்து ஒரே மாரி தான் இருக்குது. அங்க கிட்டத்தட்ட $1000 குடுக்குறான்யா. $1,00,000 பார்க்கலாம். $1000 அது குடுப்பாய்ங்க. அது ஜாஸ்தி குடுப்பானுங்க. அதுல ம். ஜாபும் பார்த்தா ரெஸ்ட்ரிக்ட் தான். 8 ஹவர்ஸ் அது டீம் மாரி சொல்லுவானுங்க. அவங்க டீமா இருந்து செஞ்சுட்டாங்கன்னா, அப்புறம் டூர் அது இதுன்னு கூட்டு போவானுங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் அதுக்கு குடுத்துப்பானுங்க. இது அது நீங்க அதுல நீங்க உங்களுக்கு அது சம்மந்தம் இருக்கா? அதெல்லாம் இல்ல. சம்மந்தம் இது நான் படிச்சது டிப்ளமோ சிவிலுங்க. ம், ம், டிப்ளமோ. +2 முடிச்சேன். +2 முடிச்சுட்டு நம்ம அதுக்கு மேல சயின்ஸ் தான் நான் படிச்சேன். ம். +2 சயின்ஸ் குரூப். சயின்ஸ் குரூப்ட்டு அப்புறம் அதுல எங்கேயும் போ முடியல. அப்புறம் நீங்க 10th சரி நீங்க 10th ஒண்ணும் அது புரியுது, புரியுது. நீங்க படிச்சிருக்கிறீங்க, ம். வேலைக்கு போயிருக்கீங்க. அவ்வளவுதான். பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம்ம். ஆமா. இது படிச்சபடி நடக்க +2 முடியாது. 10th ஆ. அது நடக்க முடியாதுங்க. அது ஒண்ணும் இல்ல. அங்க படிச்சது வேற ஒண்ணு இருக்கு. இங்க வேற ஒண்ணு இருக்குங்க. இங்க சம்மந்தமே இங்க இருக்கு. எல்லாம் அந்த அன்ஸ்கில்டா தான் பீப்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வட இந்திய ஆளுங்க தான் இருப்பாங்க எல்லாமே. லேபருங்க. அவங்க எல்லாம் அவன மேய்க்கிறது, அவனுக்கு இது பண்றது எல்லாம் இது மாரி தான் இருக்கும். தமிழ் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அதான், ஸ்டாஃப்ங்க அதான். இருப்பாங்க. ஆனா வேலையாட்கள் எல்லாம் வந்து அந்த ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆமா. அவனுக்கு எது தேவையோ அது பண்ணு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து தொழில் ரீதியாக இருக்கிற அதெல்லாம் வந்து அவனுக்கு தொழில், லாபம், தொழில் இதுதானே தேவை. மனிதன் ம். தேவை. தொழில் செய்யணும். லாபம் ஆமா, சம்பாதிக்கணும். இப்படித்தானே தவிர அதுல வந்து ஆமா. அந்த நாடு, அந்த ஆளு, இந்த ஆளு எல்லாம் கிடையாது. அவனுக்கு தொழில் செய்யணும் இல்லையா? அந்த ஆள் ஆ? கிடையாது. ஆ. ஆமா, தொழில் செய்யணும். தொழில் நடக்கணும் இல்லையா? அது யாரா இருந்ததே என்ன? அ ஆ? யாரா இருந்தா அவனுக்கு எதுவும் கணக்கு கிடையாது. எது இருந்தாலும் பரவால்ல. எனக்கு தொழில் வேலை நடந்தா நடக்கணும். போதும் அப்படின்றது. ஆமா, தொழில் நடக்கணும். அதுதான் நாமளும் எதிர்பார்க்கிறோம். எதா இருந்தாலும் தொழில் நடக்கணும். ம். ம். கரெக்ட்டு. அ- ம். சரிங்க. அப்புறம் இத பாருங்க. அவ்வளவுதான். வேற ஏதாவது கம்பி கிடைச்சதுன்னா வச்சு பாருங்க. ஜிஐ கம்பி வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். சரிங்க. ட்ரை பண்ணுவோம். அதுவும். ஆமா. மொத்தத்துல இதுதான். இதுக்கு மேல குறையாது. இதுக்கு மேல குறையும். குறையாது. ரொம்ப நாள் ஆகும். ம். குறையும். ஆனா ரொம்ப நாள் ஆகும். ரொ ரொம்ப நேரம் கழிச்சு குறையும். கரெக்ட் தான். அத மட்டும் கவனிச்சுட்டு அதான் வாங்க. அப்ப லாங்குவேஜ் ஆமா. ஆமா. நீங்க கழட்டி வச்சு பாருங்க. இப்ப கழட்டி வச்சுட்டு இப்ப வேணா கழட்டி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாருங்க டக்குன்னு ஏறிடும். ஆ நான் பார்க்குறேங்க. அது இப்ப இது எவ்வளோ கம்மியாகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அத கழட்டி வச்சுருவோம். இப்ப 2 இருக்கு இல்லையா? எடுத்து இத எழுதி வச்சுட்டு பார்ப்போம். வச்சுக்கங்க. இப்ப இந்த 2 நேத்து சொன்னீங்க ஆமா. 4ன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப ஆமா, அவ்வளவுதான். ஆமா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியே ம். குறைஞ்சு உடனடியே ம். ஏறும். உடனடியே குறைஞ்சு இப்ப 4 வோல்ட் உடனே மறுபடியும் குறையும். பழைய பழைய ஸ்டேஜ்க்கு போயிரும். அது மின்னல் மாரி ஏறுது. அதான், அதான். அதான் அதே ரீசார்ஜ். இத என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல இந்த வேகமா ம். உற்பத்தி ஆகுற கரண்ட்டை இன்னொன்னுல சேமிக்கலாம். ஓ! இந்த ரிவர்ஸ் ஆகுற கரண்ட்ட வேற எதுல ஒண்ணு சேர்க்கலாம். சேமிச்சு அது மெல்ல நம்ம செலவு பண்ற மாரி பண்ணலாம். இப்ப நமக்கு தேவை இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து 2 வோல்ட் தான் வேணும்னு வச்சுக்கங்க. அது 6 ம், வோல்ட் ம், உற்பத்தி ம். பண்ணி ஒரே வினாடியில ம், 4 வோல்ட் செலவு பண்ணுது. நாம என்ன பண்ணோம்னா, ஒரு வினாடியில ம், உற்பத்தி பண்ணத நாம என்ன பண்ணணும்? ம், மெல்ல செலவழிக்கிற மாரி ஒண்ணு சேமிக்கலாம். ம். பலார்னு வெளிச்சம். அதாவது ம். அதான் ரெடியூசர் போட்டு ஏதாவது அந்த ம். கண்டக்டர் போட்டு ஏதாவது கம்மியான பவர் யூஸ் பண்றோம். மீதி அதுல சேவிங் ஆகியிருக்கிற மாரி. ஆ நமக்கு அது திடீர்னு கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சமா வந்து திடீர்னு நமக்கு உடனடியே காணாம மின்சாரம் போகுறது. ஆ நமக்கு உடனடி மின்சாரம் சேமிப்பு உற்பத்தி பண்ணிட்டு, ஆகலாம். அ அந்த இப்ப சேமிப்பு பண்ணி திடீர்னு அது ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். அது திடீர்னு பெய்யற மழையை சேமிச்சு மெல்ல பயன்படுத்துறோம்னா அது ஆ மாதிரி. அது கரெக்ட் தான். ஓகே. அந்த புரியுது. பெருவெள்ளத்தை பயன்படுத்தி பெருவெள்ளத்தை சேமிக்கிறோம். பெருவெள்ளத்தை சேமிச்சுக்கிறோம். பெருவெள்ளத்த சேமிக்கிறோம். ஆமா. ஆனா மாறி அப்ப வேணுங்கிற இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம் எதிர்காலத்துல. அதெல்லாம் வந்து யாரு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாணவர்கள் தூண்டி விடணும். இயலை தூண்டி விடணும். ஆ கரெக்ட் தான். இப்படி இருக்குதுமா, இதுக்கு அப்படியா? என்ன பண்ணான்னு இது இப்ப நான் பேசுறது நீங்க அங்க பேசி போடலாம். இந்த மாதிரி இவ்வளவு உற்பத்தி ஆகுது. ம், இப்ப நான் வந்து அலுமினியம் தான் பண்ணியிருக்கேன். இதுவே நான் சொல்றேன் பாருங்க, ம், இதுக்கு மேல குறைய இப்ப நான் வந்து இது வச்சு பார்த்தேன். இந்த நான் வந்து ஜிஐ கம்பி வச்சு நம்ம எல்லா கம்பியும் வச்சிருக்கேன். 4, 5 கம்பி இருக்குது.
ம், ம், ம். எல்லாமே எல்லாமே எல்லாம் என்ன என்ன பொருள் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். திடீர்னு உற்பத்தி ஆகி ம், திடீர்னு குறைப்பேன். அதுதான் எல்லாத்தினுடைய கொள்கையா இருக்குது. எல்லா கம்பெனியுடைய கொள்கை இதுதான். ம். காமன் இயற்கை இயற்கை கொள்கை அப்படிதான் இருக்குது. ஆ அந்த திடீர்னு மழை பெய்யுன்னு சொல்றான் பாருங்க. அது படார்னு மேக வெடிப்பு ஆ. மாரி மேக வெடிப்பு மாரி நடக்குது. மேக வெடிப்பு மாரி. ம், ம், ம். அந்த மேக வெடிப்பு கட்டுப்படுத்த அப்ப முடியாது. அதுதான் இந்த பெருவெடிப்பு கொள்கைன்றாங்க. இது இது மாரி தானே டக்குன்னு வெடிச்சு இது மாரி உருவாகிருக்கலாம். இப்படி ஆயிருக்கு. இருக்கலாம். அப்ப நீங்க வ இது யோசிக்கணும் இல்லையா? ஆமா. இது இது கண்டிப்பா யோசிக்கணும் தான் அது. நாம யோசிக்கிற மாரி இயல் யோசிக்கணும்ல. ம். கண்டிப்பா. இப்ப நாம அதான் அவங்கள எனக்கு யோசிக்க வைக்கணும். இப்ப அடிக்கடி ஆ, பேசி அப்பப்போ கொஞ்சம் ஆ, தூண்டுதல் பண்ணி அவங்கள வந்து இதிலயே அ தக்க வச்சுக்கிட்டா அவங்க இதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. ஏன்னா அப்புறம் இதே பேசும்போது அப்புறம் வயசுக்கு இப்ப அவங்களும் சிந்தனை அவங்க சரிதான். அவங்க வயசுக்கு 20 பேர் இருக்காங்க இல்லையா? ஆ? ஆமா, ஒண்ணுமே இல்லை. 20 பேர் யாரும் பழகி இருக்க மாட்டாங்க. எல்லாம் சம்மந்தமில்லாத நாடு. என்னது? ஆமா. சம்மந்தமா தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசுவாங்க. ஏதோ இது ஒண்ணு இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜ் கடந்து வந்து நம்ம படிக்கும்போது ஸ்கூல்ல போய் வேற ஸ்டேட்ல ம். இருப்போம். வேற ஆமா. ஏதோ ஊர்ல இந்த மாரி வெளியில வருவோம். வேற ஏதோ ஊர்ல டிஸ்ட்ரிக்ட்ல ம். போயிருப்போம். அங்க ம். போனா அப்படிதான் இருக்கும். அது மாரி தான் இப்ப அவங்களுக்கு இருக்கும். இது ஆமா. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆமா. ஏன் சம்மந்தமில்லாத பேசவே நாடு. தெரியாது. ஆ. நாங்க ஸ்கூல்ல +2 படிக்கும்போது நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டோம். ம். ம். அவங்க ம். ஏதாவது பசங்ககிட்ட பேசும் யார்கிட்டயும் அப்படியே போவோம், வருவோம். அதோட தான் போவோம். ம். இந்த ம். சில ம். பசங்க மட்டும் நல்லா யூனிக்கா நல்லா பேசிக்கிட்டு இருப்பாய்ங்க. நம்ம ஊர்ல ம். இருந்து வில்லேஜ்ல இருந்து போறோமா எதுவுமே தெரியாது. ஆமாமாமா. அவங்க அது உண்மைதான். ஒரு மாரி டிஃபரெண்ட்டா தெரியும். அவங்க கொஞ்சம் ராயலா தெரியும், ரிச்சா தெரியும். நம்ம அந்த ஆமாமா. அளவுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். ம். அதுவே ம். நம்மளுக்கு ம். ஒரு ம். அது ம். ம். முன்னாடி போகக்கூடாது. இப்ப அதெல்லாம் நமக்கு சரிதான். எப்படி இருந்தாலும் போயிடும். இப்ப நம்ம எப்படி இருந்தாலும் போயிரும். ட்ரெஸ்ஸ ஏதோ ஓரம் கட்டுறா ட்ரெஸ்ஸ பத்தி எனக்கு தெரியும். நீ என்ன ட்ரெஸ்ஸ பத்தி சொல்றது மைண்ட்ல செட் ஆயிடும். ம். நாமளே எடுத்து விட்டுருவோம். இதுதான் கான்செப்ட்ன்னு நாம எதுக்கு பத்தியும் பயப்பட தேவையில்லையா? தைரியம் வந்துருச்சு இப்போ. எது இருந்தாலும். பாப்போம். அதாவது என்னதான் இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கங்க. 40 பேர் ஆமா, படிக்கிறான்னா, 40 பேத்துக்கிட்ட நம்ம சரியா ஆமா. பேசவே மாட்டோம். ஏதோ 2, 3 பேத்துக்கு தான் பேசுவோம். அந்த 40 பேரு ஆ நமக்கு உண்மதாங்கய்யா. 40 பேர் கண்டிப்பா. அந்த அந்த 3 பேர் தான் நமக்கு கொஞ்சம் கோயின்சைட் ஆகுற மாரி இருக்கும். மற்ற அப்படித்தான் யாருமே பேசுவோம். மற்றவன்லாம் வருவான், போவான். அப்படிதான் போய் அவன் வேலைய பார்த்துட்டு ஆமா, போவான். 37 பேர் சும்மா தான். நானும் அப்படித்தான். எஸ்எல்சி, பியூசில படிக்கிறப்ப, நீ என்ன 2 பேர், 3 கரெக்ட்டு பேர் தாங்க. அதுக்கு மேல யாருமே தெரியாது. அப்படி வருவான், போவான். அதே ஆமா. சரி. என்னைக்காவது ஒரு அதான் நாளைக்கு போவான். அவ்வளவுதான். ஆமா. ஹாய்ன்னு சொல்லுவான், ஏதாவது சொல்லுவான். சரி அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. அவ்வளோதான் முடியுது. இப்படித்தான் நடக்குமே தவிர, அந்த பெஞ்சில் உட்காரன் எவனாச்சும் இருந்தானா, நம்ம கூடயே ஒரு வருஷம் அவங்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஏதாவது இருக்குமே தவிர, மற்றபடிக்கு அந்த ஆமா. நினைப்பிலேயே போகும். மற்றபடிக்கு எல்லாம் மறந்தே போகும். கரெக்ட். ம். அப்புறம் என்னைக்கா அது ஒரு ஒரு நாளைக்கு நாம படிச்சோம்ல, ஆமா அப்ப உங்கட படிச்சீங்களா? ம். ஓ அந்த கடைசி பெஞ்சா? எனக்கு ம். நினைப்பில்லைங்க அப்படிம்போம். அப்படித்தான் இருக்கும். அப்படிதான் கரெக்ட். பார்ப்போம். ஆனா சரிங்க ஐயா. அது ரொம்ப ஆ, நாள் ஆச்சுன்னா, அது ஒரு சொ- அது ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். இது நம்ம கூட படிச்சாங்க அப்படின்ற ஒரு சில விஷயம் ஏதாவது பேசும்போது, ஓ! இத நீங்க பண்றீங்களா? ஓகே. ஆ, அவ ஒரு டைம் அது கொண்டு கேட்ச் அப் கூட பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ம், இப்ப நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம இந்த மாரி ஒரு தத்துவம் பண்ணிட்டு அவங்க ஏதோ பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா, இது ம். அவங்களுக்கே டிஃபரெண்ட்டா தெரியும். ஓ! நம்ம கூட தான் இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ! திஸ் மை டியர் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்ப நீங்க உங்களோட அப்புறம் அது படிச்சவன் இருப்பான் இல்லையா? அவன் யாராவது இப்ப உங்களோட ஆமா. படிச்சவன் இருப்பான் இல்லையா? அவனுக்கு இதை அனுப்பிச்சு பாருங்க. அப்ப என்னடா என்னடா பண்றேன்னு கேட்பான் பாருங்க. ஆமா. அதுல 2, 3 பேர் நான் இப்ப எனக்கு அவன் இருக்கிறத அனுப்பிச்சு விடுவேன். ஆமா நீ ஏதோ பேசுற, இதெல்லாம் சொல்ற, எப்புட்றா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்படின்னா, நான் பிஸியா இருக்கேன். இது மாரி இருக்கேன். இருந்தாலும் ம், கரெக்ட்டா தான் இருக்கு. இந்த சென்டென்ஸ் இது எல்லாமே இந்த தத்துவம்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. ம், ஆனா எப்படி நீ இது பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா, எனக்கு புடிச்சிருக்கு. நான் இதுல ரியாலிட்டி இருக்கு. நான் பண்றேன். நீ ம், வேற ஏதாவது நோயின்னு வந்தா கூட அது எனக்கு தெரியும். இது வந்து இது அந்த நோயிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு தெரியுது. வேற ம், எதுல போனாலும் வச்சு செஞ்சுருவாங்கன்னு தெரியுது. நான் எனக்கு ஈஸியால்ல இருக்கு. ம், 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 மணி ம், இம்பாக்ட் இல்ல, எதுவும் இல்ல. ம், ம், செலவு ம், கம்மியா இருக்கு. நீ எங்க ம். போனா 1,00,000 வச்சு உன்ன செஞ்சு விட்டு அனுப்பிச்சுருவான். உனக்கு ஆமா. கேரண்டியும் கிடையாது. எந்த நம்மகிட்ட கேரண்டியும் கேரண்டியே கிடையாது. இருக்கு. ஆ, நம்மகிட்ட கேரண்டியே இருக்கு அப்படின்னு ம், சொன்னேன். ம், இவன் ஏதோ ம், பேசுறான் அப்படின்ட்டு கொஞ்சம் 2, 3 நாள் கேட்டாய்ங்க. அப்புறம் ம், மறுபடியும் விட்டுட்டாய்ங்க. ம், அப்புறம் அப்படியே போகுதுன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. இப்ப இவங்க வைஃப் வந்து அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு, யாரோ ஒரு தாடிக்காரர் சொன்னாரு, "சளியற்ற உணவு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. "இதா லூசு! உன்ன வந்து அப்பயே அவரு இனியன் ஐயா கிட்ட கூட்டு போனேன். அவர்ட்ட நீ பார்த்து இது கத்துக்கல. அவரு இத தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ ம். போய் இது வந்து செஞ்சுட்டு வான்னு சொல்லி இப்பயாவது புரிஞ்சுதே மரமண்டையில" அப்படின்னு சொன்னேன்.
ஓ! இததான் அவர் சொன்னாரா? இந்த தாடிக்காரர் அப்டின்னாங்க. அவங்களுக்கு சரியா புரியல அது. அவங்க ஏதோ ஒரு பேர வச்சு அங்க அக்குபஞ்சர் பண்றாங்க போல இருக்குது. ம், ம், அந்த அக்குபஞ்சர்ல இந்த திடீர்னு சளியற்ற உணவுன்னு சொன்னாங்க அவங்க. ம், அததான்பா நான் டெய்லியும் சொல்லிக்கிறேன். சளியற்ற உணவு ஒண்ணு, நியம உணவு இந்த மாரி சளியற்ற உணவு அத ஃபாலோ பண்ணிக்க அப்டின்னாரு. யாரு ம். உனக்கு சொன்னது அப்டின்னு கேட்டேன். இது மாரி சொன்னா ஏதோ ஒரு டாக்டர் என்னது தாடி வச்சுட்டு இருப்பாராம் அவரு வந்துட்டு அப்டின்னு. யாரு தாடி வச்சுருக்குன்னு? பேரு ஏதோ பேரு சொன்னாங்க. ஓ! சளியற்ற உணவுன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்தது. அர்னால்டு இக்கரெட்டா? இவரு ம், ம். தாடியெல்லாம் ஒரு மாரி இதா இருக்கும் அப்டின்னா. அவருதான் அப்டின்னாங்க. அததான் ம், நான் சொல்லிட்டு இருக்கேன்ல நான் 15 வருஷம் திருவ இது மாரி திருவொற்றியூர் கூட்டு போய் உன்ன அங்க கூட்டு போய் அவர்கிட்ட காமிச்சேன். ம், உனக்கு புரியல. இன்னைக்கு ம், வந்து புரிஞ்சிருக்கு உனக்கு. 10 ம், வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சா நீ எப்படி இருந்திருப்ப? இப்ப எப்படி இருக்க பாத்துக்கோ. ம். அதுதான் சொன்னேன். இப்ப அவங்க வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் காய்கறி வச்சு சூப் வச்சு குடுத்துட்டுருக்கேன். இப்ப கீரை தான் எடுத்துட்டு வந்தேன். இதோ தண்ணி ம். எடுக்கிறேன். அதெல்லாம் பக்கத்துல முருங்கக்கீரை இருந்துச்சு. ஆ. எடுத்தாந்து குடுத்தேன். இப்ப குடுக்குறாய்ங்க. இப்ப ஃபாலோ பண்றாங்க. ஏதோ ட்ரை பண்றாங்க. நான் போதும், போதும். நெனச்சேன், வேண்டாம் நாம்ப சொல்லி வந்து உங்களுக்கு ஏறல. ம். இப்ப யாரோ அக்குபஞ்சர் பார்க்குறேன்னு அங்க போய் பார்த்துட்டு வந்து, இப்ப இத செஞ்சுட்டு இருக்கீங்க. இத செஞ்சுட்டு போங்க அப்படின்னு விட்டேன். நம்ம பண்ற காணொளி அனுப்பிச்சு விடுங்கப்பா. என்னுடைய காணொளி நீர் ஆ மருத்துவ காணொளி அனுப்பிச்சு விடுங்க. அவங்க கையில வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களா? நானும் அனுப்பிச்சு விடுங்க. டெய்லியும் பேசிட்டு தானே இருக்கேன். எப்பயும் இந்த இந்த ஆடியோவ போட்டு உட்கார்ந்து நான் தூங்கும்போது கூட போட்டு விட்டுட்டு தூங்கிடுவேன். அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க வந்து பார்ப்பாய்ங்க அத. அந்த ம். மேடம் பேசுறதெல்லாம் கேட்பாய்ங்க. அந்த தேவி மேடம் பேசுறாங்கல்ல, ம், காணொளி ம். போடுறோம்ல. ஆமா, ஆமா, ஆமா. சண்முக தேவி. ஆமா, அ ஆமா. ஆ ஆ. ஆமா. அந்த காணொளி அதையும் பாரு இவங்களும் லேடி தான். இவங்க ஃபேஸ்லாம் இப்படி இருந்துச்சு. இப்ப எல்லாம் டோட்டலா மாறிடுச்சுங்க. ம், ம், ம். இப்ப அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓ! இப்படி சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கு. ம், கிளியரா இருக்கு. உடம்பும் குறையுது. ம். அதனால தெளிவா இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சுது. நீ பார்த்துக்கங்க. உங்களுக்கு என்ன செய்யணும் நான் அடிக்க பசங்கட்ட சொல்லுவேன். அப்பா செய்றது உங்களுக்கு புடிச்சிருந்தா பாருங்க. இல்ல பிடிக்கலனா போயிரு. போய் மாட்டிக்கிட்டு எவனா அடி வாங்கிட்டு வருவ. அப்புறமா வந்து அப்பா சொல்லுப்பான்னு சொல்லி வருவ. அப்ப நான் ம். சொல்லிக்கிறேன் விடு அப்டின்ட்டு. அதுவரைக்கும் நீ கேட்க மாட்ட. எப்படியோ போகணும் எது வேணா சாப்பிடுங்க. எனக்கு தெரியாது. உடம்பு பிரச்சனை வந்தா நம்மகிட்ட வராதீங்க. அது அப்படின்னு நாமளே சொல்றது. ஆமா. அடிக்கடி அது சொல்லிக்கிட்டே அதே இருப்பேன். இதுதான். அதாவது கெட்டு போற வரைக்கும் பாருங்க. கெட்டு போனா நமக்கு ஆமா, மருத்துவம் இருக்கு. நம்ம செலவுல மருத்துவத்த ஆமா. பண்ணிக்கலாம். என்கிட்ட அதுதான் இருக்கு. இருக்கு. செலவில்லாம இருந்தது. டேலண்டடா இருக்கு. இது வந்து நீ எவனையும் வின் பண்ண முடியாது. இத நீ வச்சிருந்தா உன்ன எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. ம். இந்த கொள்கைய வச்சுனா உன்ன எவனும் எதுவும் பண்ண முடியாது. தனித்து ம். போராடலாம் இல்ல. தனித்து ம். இயங்கலாம். சரி. போராடுறதுக்கு கஷ்டப்பட்டு போராடணும். ம். ம். தனித்து இயங்கலாம். தனித்து இயங்குறது தனித்தன்மை, சுதந்திரம், ஆமாமா. ஆமாமா. இண்டிபெண்டன்ஸ். எவன் உன்ன எதுவும் பண்ண நீ வேற எதெல்லாம் இருந்தா நீ மாட்டிப்ப. அப்படியே இந்த எதுவும் பண்ண இந்த முடியாது. இந்த பசங்களுக்கு இதை சொல்லிக் குடுங்க. இந்த தன்மின்கண், இந்த 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 மின்சாரம் தயாரிக்கிறது தன்மின்கண். தன்மின்கண் பேர் வச்சது. தானா மின்சாரம் தயாரிக்கிற கண்ணுன்னு பேர் வச்சாச்சு. இத ஐயா, அவனுக்கு சொல்லிக் இத குடுங்க. வந்து அவன் பையன்கிட்ட காமிச்சேன். அவனே சொல்லுவான். அப்பா லைட் எரிஞ்சிட்டு இருக்குப்பான்னு. இப்ப புரிஞ்சுக்கடா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ம். அப்பா ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன் பாரு. இதெல்லாம் கனெக்ஷன் குடுத்தேன். உனக்கு என்ன தோணுதோ பாரு. டெய்லியும் பாரு. லைட் எரியுதா? என்ன பண்ணுது? நீயே ம். பார்த்து ஏன் தெரிஞ்சுக்கோ. தண்ணீல லைட் எரியுது. எப்படின்னு தெரியுதா? அடிக்கடி ஆ. சொல்லுவேன். அவன்ட்ட சொல்லுவேன். அப்புறம் H3O2 இந்த மாரி இருக்குது. ஹைட்ரஜன் இப்படி பிரியுது. அப்புறம் சில இது இந்த கெமிஸ்ட்ரிலாம் கூட கொஞ்சம் நல்லா படிக்கிறான். ம். அந்த புக்கு ம். கொஞ்சம் ஸ்டடி பண்றான். அந்த அவங்க புக்லயும் இந்த மாரி மின்னார் பகுப்பு, ஒரு ம். அயனிசேஷன் ம். இப்படின்னு சொன்னா அயனிசேஷன் ஓ! அப்படியாப்பா அப்படின்னுவான். ம். ம். சரி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது அவ்வளோதான். நான் சரி. செய்யறது இங்க தான் வச்சிருக்கேன். வீட்ல எதிர்ல தானே வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ் மேல அப்படியே ஓப்பனா வச்சிருக்கேன். எரிஞ்சிட்டு இருக்கு ம். அப்படியே. ம். 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 நீங்க டெய்லி என்ன பார்ப்பாங்க. பண்றீங்கன்னா, அத அப்படியே தூக்கி குளிர்ச்சியில வையுங்க. அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஏன்னா ஆ, என்ன ஆகுதுன்னு பாருங்க. அத கூட வச்சிடலாம். ஓகே. அத கூட செஞ்சிடலாம். வச்சிடலாம். அது ஒண்ணும் இல்ல. வச்சிடலாம். நீங்க இது வச்சுட்டு இருக்கட்டும் போட்டு உள்ள. வச்சுட்டு நல்ல ம். ஜில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. அதே வோல்ட் காட்டுதான்னு பாருங்க. ம், ம். கண்டிப்பா பார்த்துட்டு அதுவும் பண்ணிடலாங்க. பார்த்தாம அத பண்ணி பாருங்க. அது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. தண்ணி குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல. ம், குறைஞ்சிருந்தாலும் சரி, ம். அப்படியே சிறு இல்ல, அது இல்ல குறையல. அப்படியே தூக்கி அப்படியே குறைஞ்சு அதுல வச்சிருங்க. அந்த ம். டப்பாவோட தூக்கி நீங்க ஒரு ஒரு அழகா ஒரு சின்ன வரிசையில வைங்க. கசாமுசான்னு இருக்கு இல்லையா? ஒரு அழகா நெருக்கி ஆமா வைங்க. கசாம இப்ப நீங்க ஒரு இது பண்ணீங்க அந்த போர்ட்டல் மாரி. ஒரு பிளேட் வச்சு, அதுல தனித்தனியா லைனா ரவுண்டா வச்சு பண்ணீங்க. எனக்கு அது மாரி ஆசை. அந்த மாரி வச்சா நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு சும்மா இது நீ அட்டைப்பெட்டியில அனுப்பிச்சா போடு. கூட சின்ன நல்லா அட்டைப்பெட்டியில போடுங்க. சின்ன அட்டைப்பெட்டியில போடுங்க. என்ன அது அழகு? அட்டைப்பெட்டியில சோறும் நிக்குது. அ நான் என்ன பண்ண நான் அட்டைப்பொட்டில ஒண்ணும் சொருவு பண்ணலையே! நான் ஒண்ணும் பண்ணலையே! இல்ல நீங்க வந்து ஒரு பிளேட் மாரி வச்சு ப்ளூ கலர்ல சுத்திலும் அப்படியே ரவுண்டா வச்சிருந்தீங்க. ஒண்ணு ஒண்ணா கனெக்ட் பண்ணி அப்படியே வச்சிருந்தீங்க. நான் அது மாரி அது தான் பண்ணணும்னு நெனச்சேன். சரி சும்மா டக்குன்னு டக்குன்னு நான் பண்ணி சரி முறுக்கி அது முறுக்கி நீங்க எடுத்துட்டு ஏதோ ஒரு வட்ட டப்பா இருக்கு. நீ சின்ன வட்ட டப் சின்ன இடம் வந்து
அந்த வட்டம் சிறுசா இருக்கணும். இன்னைக்கு பெருசா வச்சுன்னு கொல கொலன்னு ஆடிட்டு இருக்கு, அப்புறம் அது கழண்டு போகும். அது ஸ்டேபிளான பிளேட் மாதிரி இருக்கும். அதுல ஒரு இது மாதிரி இருக்கும். சும்மா ஏதோ இல்லாட்டி ஒரு உள்ள கோப்பை கேப் வைங்க, கேப் ஏதாவது ஒரு கோப்பை வைங்க, கோப்பை. ஏதோ ஒரு சின்ன வட்டம் சிறுசா இருக்கணும், வட்டமா இருக்கலாம், சதுரமா இருக்கலாம், அட்டைப்பெட்டி கூட போதுமே. ம். இதுதான் அது தெர்மாக்கோல் கூட வச்சு தெர்மாக்கோல் கூட தெர்மாக்கோல்ல வைக்கலாம். வாங்கி வச்சு ரவுண்ட் ரவுண்ட் ஆமா, வச்சுட்டு அப்படியே ரவுண்டா வச்சுட்டு அதுல தெர்மாக்கோல் வச்சுக்கிட்டாங்க. எதை அதுவும் எங்க பார்த்தாலும் தெர்மாக்கோல் குப்பையில கிடக்குது, அதை எடுத்து வச்சாதான் முடிஞ்சு போச்சு. அல்லது ஏதாவது ஒரு டப்பா, சின்ன டப்பா இருக்கு இல்லையா, அதாவது பழைய சின்னது, அதாவது கடகடன்னு ஆடக்கூடாது. ஆடிச்சுன்னா அது அடிக்கடி கழண்டு போகும், அடிக்கடி கழண்டு போயிடும். இப்ப இது கழண்டாது, நான் நல்லா முறுக்கி வச்சிருக்கேன். நீங்க என்ன அந்த மேல இருக்கிற அந்த மேல இருக்கிறதுல கழட்டிட்டீங்கன்னா அட்டைப்பட்டி போட்டு அனுப்பிச்சிருந்தேனே இந்த மாதிரி வச்சுக்கன்னு சொல்லி. அட்டைப்பட்டி இருக்கு, அதையும் பாத்துருக்கேன். நீங்க நிறைய அதுவும் போட்டிருக்கீங்க. இது நல்லா நீட்டா இருக்கா, இது டிசைன் மாதிரி இருக்கு. நீங்க அது பண்ணி அதை பாத்தீங்கன்னா அது ஒருவேளை வேற நெட்ல இருந்து எடுத்து போட்டீங்களான்னு தெரியல. அது அப்படியே இந்த ஃபேன்சியா இருக்கும் அப்படியே பாக்குறதுக்கு. ஒரு இதுல எடுத்து எக்ஸிபிஷன் எடுத்து காமிக்கலாம்னா அப்படி காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதுல சும்மா அட்டைப்படி போடுங்க, ஒரு டப்பாவிலேயோ அட்டைப்படி போட்டு அது எடுத்தோம்னா அது அப்படியே அழகா, அது எடுத்தோம்னா கடகடன்னு ஆடக்கூடாது, இல்லாட்டி கடகடன்னு கழண்டு போய் இதுவேன்றது கழண்டு போகுது. நான் கையில தானே முறுக்கி விடுறேன். ஆமா, கையில தான் முறுக்கி விடுறீங்க. ஆமா, அவ்வளவுதான். நமக்கு தேவை நம்ம ஆராய்ச்சி தான். இதெல்லாம் ஆராய்ச்சிக்கே பண்றப்போ இதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாது. இதெல்லாம் ஆராய்ச்சியில இருக்கனால பெரிய மாற்றம்லாம் செய்ய முடியாது. ரிசல்ட் தான் எதிர்பார்க்கணும். அதான் ரிசல்ட், அதுதான் முக்கியம். நாம இதெல்லாம் அழகுபடுத்திட்டு முடியுமா? அப்பா இதுவே இதை கண்டுபிடிக்கல. ஒருவேளை நீங்க அதாவது அது வந்து நெட்ல இருந்து எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதுல இருந்து எடுத்து அதை போட்டிருப்பீங்க நினைக்கிறேன். டிசைன் மாதிரி அந்த ரவுண்டா இருந்தது. அந்த போட்டோ நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு அனுப்புறேன் பாரு. அப்புறம் நான் யாரையும் காப்பி அடிக்கிறதே இல்லையே. இல்ல, அதுதான் நீ அதுல பார்த்தேன், நல்லா ரவுண்டா இருந்தது டிசைன். ஒருவேளை அது வேற செஞ்சீங்களா, இல்ல அது வேற யாராவது செஞ்சிருக்க முடியாது. ஆமா, அதை சொல்லுங்க. இவரு ஒருத்தர் நம்ம ஸ்வீடன்கார குமார், அவர்கிட்ட கூட அனுப்பலாமா நீ? ஸ்வீடன் குமார் அனுப்பலாங்க, அனுப்பிச்சு விடுறேங்க. அவரும் பாரு, அவரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா நல்லது. வாரத்துல ஒரு நாள் தான் பேசுவார். அவரும் உங்க மாதிரி வேலை தான். நீங்களா தினம் பேசுறீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசுறீங்க. அவரு வாரத்துக்கு ஒருக்க பேசுறது சிரமம். இன்னைக்கு கூட தகவல் கொடுப்பேன். அவருக்கும் இங்கிலாந்துக்கு பக்கம் தானே, அவருக்கு இங்கிலாந்துக்கு பக்கம். ஆமா, சொல்லியிருந்தார் நியர்பை தான் அங்க இருக்கிறது. அதே மாதிரி அவங்க ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் நேரடி ஏதோ ஒரு பொண்ணு அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அந்த பொண்ணையும் இயலே தொடர்புல உண்டாக்கலாம்னு சொன்னாரு. அப்படி தூண்டிய ரெண்டு யூனிவர்சிட்டி சேர்ந்தா நல்லா தான் இருக்கும்னு சொன்னேன். இது என்ன பண்றாருன்னு தெரியல. அது சொல்லிட்டு அவருக்கும் ஆர்வம் வந்துருச்சு, அவரும் செஞ்சுட்டாரு. இப்ப நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு 3 பேர் தான் செஞ்சிருக்கோம். இன்னும் இயல் செஞ்சா 4 பேர், இதுவே போதும். இயல் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இயல் அவங்க யூனிவர்சிட்டி, பெரிய யூனிவர்சிட்டி. ஆமா, அது எம்எஸ்சி வேற. அவன் பண்ண சொல்லலையா? ஆமா, அவங்க பண்ண சொல்லல. பேச அவங்களே பண்ணிடுவாங்க. ஆமா, பண்ணிட்டு அது சாம்பிள் எடுத்துட்டு போடுறது. ஒரு சாம்பிள் டப்பால வச்சுட்டு ஒரு சின்ன கம்பேக்டா அப்படியே அந்த வட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் டப்பா மாதிரி இருந்துற டக்குன்னு அழகா உட்கார வச்சிடணும். கரெக்ட், ஸ்க்ரூ டிரைவர் டப்பா கரெக்டா இருக்கும். அந்த 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 குழாய் எவ்வளவு நீளம் இருக்குதோ அந்த மாதிரி அட்டைப்பெட்டி பிடிங்க. எவ்வளவு நீளம் இருக்குன்னு பாருங்க. மீறி வேணா அது எவ்வளவு சென்டிமீட்டர் வரும், மீறி மாதிரி மொத்தமாவே அது வரிசையை வச்சுக்கினா 12 சென்டிமீட்டர் வரும். அவ்வளவுதான். ஆமா, அது அப்படியே ரெண்டா மடக்கிக்கலாம். ரெண்டா மடக்கி அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் வரும். அவ்வளவுதான். சின்ன ஒரு ஸ்க்ரூ டப்பா மாதிரி வச்சுக்கிச்சு. ஐஸ்கிரீம் கோப்பை டப்பா ஏதோ ஒரு டப்பா சின்னதா இருக்கணும். கீழே ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. கீழே அந்த பத்தையும் வச்சு கையில புடிச்சுக்கிட்டு கீழே ரப்பர் போட்டு அப்படியே நின்னுக்கும். 2-3 ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே நின்னுக்குங்க. எதுக்கு டப்பால எதுக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க? கடக்க முடக்கு ஆடிட்டு கிடக்கு. என்னது? ஆமா, இது அப்படியே ஸ்டாண்டர்டா நீங்க வச்சது சரிதான், ஆராய்ச்சி அவ்வளவுதானே. அடுத்தது ஆடாம இருக்கிறதுக்கு சின்ன டப்பா, அதுலயே சின்ன டப்பா போடுங்க. ஏதோ ஒரு டப்பாலத்துக்கு போடுங்க. இத டப்பாலதான் போட்டு வச்சிருக்கேன். அது கடகடை பெருசா எல்லாம் இருக்குது. அது கடகடை அப்படி இருக்க கூடாது. ஆமா, சின்னதா இருக்கணும், காம்பாக்டா. அப்பதானே அது ஆடாம இருக்கும். ஆமா, ஆடாம இருக்கும். மாதிரி பாக்குறேன். இல்ல, ஸ்க்ரூ டப்பா கரெக்டா இருக்கும். அதை வாங்கி ஒண்ணு போட்டு ஏதோ ஒரு டப்பா. வீட்லயே எத்தனை டப்பா கிடக்குதுங்க, அவ்வளவுதான்.
ம். ஒரு சின்ன சில்வர் பண்ணிக்கலாங்க. கப்போட சின்ன சில்வர் கப் பயன்படுத்த சில்வர் கப் இருந்தா கூட எடுத்து உள்ள சொருகிக்கலாமே. ம். சில்வர் கப் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு சில்வர் கப் கூட வச்சு பார்த்தீங்கன்னா ஆமா. டக்குன்னு நின்னுக்குது. நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் கோப்பை மாதிரி பிளாஸ்டிக் கோப்பை எத்தனை ரோட்ல கிடக்கு, எத்தனை குப்பை கிடக்குது. அதை ம். தூக்கி கொண்டு வச்சு கூட முடிஞ்சு ஆமாங்க. போச்சு. ஆ. ஆமா அது கரெக்ட்டு. மூளைக்கு வேலை ம். கொடுக்கணுங்க. நீங்க அந்த ஐடியா கிட்ட சொல்றதே இல்லை நீங்க. நீங்க நீங்க தான் சொல்லணும் ம். எனக்கு. இல்ல அது ஐடியா இருக்குங்க. ஏதோ இப்ப டப்பா டப்பா தூக்கி வச்சுட்டேன். வேற எதனா இப்ப பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அது ஒண்ணும் இது இப்ப இல்ல. சொல்றோம் ஏன்னா இல்லையா? நம்ம இதே சொம்பு ம். இதெல்லாம் நீங்க தான் யோசிக்கணும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இது பாருங்க, எனக்கு எனக்கு யாருமே சொல்லி தர்றது இல்லைங்க. புரியுதா? ம். ம். எனக்கு யாருமே கிடையாது. சரி. ஏங்க வெங்கடேசன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஆமா. வெங்கடேசன் எனக்கு இப்ப 8 வருஷம் அவரு இப்போ ஆயிப்போச்சு. ம். ஆமா. இதெல்லாம் என்ன நான் என்ன 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்திருக்காரு அப்போ. ஆமா, ஆமா. ம். 2018ங்கிறப்ப இல்ல. ம். 2018 தொடக்கத்திலே இல்ல. ம். 2017 கடைசி. 2017 அவர் கூட ஃபர்ஸ்ட் எங்கங்க ஃபர்ஸ்ட் 10வது படிக்கும்போது போயிட்டீங்களா 10th படிக்கும்போது? இல்ல, 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 இல்ல. நான் 2002ல தானே போனேன். 2002. அதெல்லாம் ம். எனக்கு வயது இப்ப 40 அப்போ. ஆ. 40 வயசுல தான் போறேன். 40 இப்ப வயசுல. 40 வயசுல போனீங்க அவர்கிட்ட. ஆமா. 40 வயசுல தான் போறேன் நான். ம். எனக்கு ம். அதுக்கு திருமணம் முன்னாடி ம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 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 ஏதோ ஆட்டுப்பால்லாம் ஊத்தி ஏதோ பண்ணணும். அது ஒரு காணொளி பார்த்தேன் நாங்க நீங்க பேசுனது. அது எப்படின்னா, இது அது இந்த இந்த உணவிலிருந்து விடுதலை அடையறதுக்கு நம்ம கடுமையான முயற்சி பண்ணேன். சமையல் கட்டுலேருந்து வெளி அ வரக்கு கடுமையான முயற்சி பண்ணேன். ஆமா ஆடுலாம் வச்சுக்கிட்டு ஆட்டுல அந்த பால கறந்து ஏதோ ஏதோ இது சேர்த்தா இது மாரி வந்துரும் அப்டின்ட்டு அப்பவே அதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டு அதுல சொல்லிட்டு இருந்தீங்க. எப்போவாது அந்த ஏதாவது வீடியோ பார்த்தேன். சொல்லியிருப்பேன். அது காமாலைக்கு மருந்து ஊத்திடுறோம். அதெல்லாம் அந்த ஆ காலத்துல. காம அத அத அதான் ஊத்துனா கண்ணுல ஊத்தும், மூக்குல ஊத்துனா அ நெச்சிக்கிட்டு எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துரும். ஆ எல்லா இதுவும் சரியாயிரும் சொன்னீங்க. அதே அதெல்லாம் ம். நல்லாயிரும். ஐயா அதுக்கு நீங்க என்ன அதுக்கு பண்ணனா, ஏதோ ஊத்தி நீங்க இத கூட ம். நீங்க தொழிலா ம். செய்யலாம். தெரியுமா? ஒரு ஆளுக்கு 200 500 ம். வாங்கலாம். ஆமா அது நல்லா இருந்தது. ஏன்னா அது மாரிக்கு தான் வருவானுங்க நெறைய பேரு. நீங்க காமாலைக்கு நம்ம ஆளுங்க காமாலைக்கு இயற்கை வைத்தியம்னு போடுங்க. தினா நீங்க 500 அ சம்பாதிக்கலாம்யா. நீங்க போட்டு பாருங்க. அதுதான் அது என்ன எப்படி அது செய்யணும் சொல்லுங்க அத? ஒண்ணும் தேவையில்ல. நொச்சி தலை ம். அவ்வளோ. நொச்சி அ தலை இருக்கு இல்லையா? நொச்சி தழைய அவ்வளோதான். ஆமா. நொச்சி தழைய அரைச்சிட ஆ வேண்டியதுதான். அரைச்சிட்டு கொஞ்சோண்டு ஓகே. பால், ஆ. ஏதோ ஒரு பால், ஆட்டுப்பாலோ, மாட்டுப்பாலோ ஏதோ ஒண்ணு ஊத்தி மூக்குல ஊத்திட்டீங்கன்னா சர்ருன்னு ஏறிரும். ஓ! அப்புறம் கரெக்ட்டு. திரும்பி அவன குப்புற படுக்க வச்சுட்டோம்னா ஒரு 1 மணி நேரம் படுக்க வச்சிரணும். அவன அப்படியே சளி பூரா வந்துகிட்டே இருக்கும். அது ஓ! 2 ஓ! நாள் அந்த சளி வரும். 2 நாள். ர 2 மூக்குலயும் ஊத்தணுங்களா? ஆமா. இதுல ஒரு 2 சொட்டு, அதுல ஒரு சொட்டு அவ்வளோதான். புழிஞ்சிட்டு ஓகே, ஓகே. அந்த புழிஞ்ச அ, எடுத்துட்டு அ. புழிஞ்ச எடுத்தோனே சிரிஞ்சில வச்சுக்க வேண்டியதுதான். சிரிஞ்சில வச்சுட்டு இதுல ஒரு 3 சொட்டு, அதுல ஒரு 3 சொட்டு விட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. நொச்சித்தலை இருக்குதான்னு பாருங்க. பக்கத்தால கரெக்ட்டுங்க. நொச்சி ஆ இருக்கு. அதான் இது மாரி குடுத்தோம்னா ஏதோ ட்ரை பண்ணலாம் வந்துட்டு. ஏன்னா மஞ்ச காமால சரி பண்ணா, ஆமா. அப்புறம் மக்கள் வருவாங்க. மஞ்சக்காமாலை ஒற்றை தலைவலின்னு போட்டுருங்க. மஞ்சக்காமாலை ஒற்றை தலை இயற்கை மருத்துவம்னு போட்டுருங்க. கரெக்ட். மஞ்ச காமாலையும் ஒற்றை தலைவலி. ஆமா மூக்கில் நெறைய பேர் நசிய ஒற்றை தலைவலி இருக்குங்க. ம். அவங்களாம் அடிச்சு நொறுக்கிட்டு மூக்கு நீங்க ரூ. நசி 500 வாங்கலாம். ரூ. 500 குறைஞ்சபட்சம் ரூ. 100 வச்சா கூட ம். 10 பேர் தினம் 10 பேர் வந்துருவானுங்க. ம். வந்து ஊத்தி ஒரு விட்டுங்கன்னு போட்டா வச்சுக்கங்க. ஊத்திக்க வந்துருவாங்க. ஆமா. ஆமாமா. பணம் வந்துகிட்டே இருக்கு. பணம் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. பணம் பாட்டுக்கு ஐயோ வந்துகிட்டே இருக்கு. சாமி! நீங்க விளம்பரம் பண்ணிடலாம் நீங்க. அழகா இயற்கை மருத்துவம். ஆ, இல்லையா பாரம்பரிய இயற்கை விளம்பரம் மருத்துவம். பண்ணதில்ல. அவங்களே போய் சொல்லிடுவாங்க. இது மாரி மருந்து ஊத்துறாங்க. சரியாயிடுதுன்னு சொல்லிடுவானுங்க. அவங்களே சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலன்னா, அந்த 15 நாளைக்கு காய்கறி மட்டும் அ, சாப்பிட சொல்லிருங்க. வேகமா நம்ம நோயே நல்லாயிரும். வேற நோயில நல்லாயிரும். ஆ கரெக்ட். வேற நோயும் சேர்ந்து நல்லாயிரும். இதெல்லாம் இது போய் எடையும் குறையுதப்பா, தலைவலியும் நல்லாகுது, எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. அப்ப பரவிடுதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் உங்களுக்கு பிடிக்க முடியாது கையில. பணம் பாட்டுக்கு வந்துட்டே ஆமா. இருக்கும். ம் பண்ணலாம். அது தப்பு கிடையாது. பண்ணுங்க. இயற்கை வைத்தியம் தானே. ஆமா இயற்கை தான் இது பண்ணலாம். அது இல்ல நீ இது எப்பயோ நான் 2, 3 ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடி இது பேசுனீங்க. யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்க. ஏதோ ம் காணொளியில பேசும்போது தான் பார்த்தேன் நான். ம் 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 பார்த்தேன்னா நீ இது உடனே கரெக்ட்டா அப்பயே ஆமா இருக்கு. தினே நீங்க எழுதி அ, போடுங்க. நீங்க கட்டாயம் உங்க வீட்டு நடமாடுற வீதியா இருந்ததுன்னா தெரிய மாதிரி வச்சுட்டீங்கன்னா வச்சிடலாம். புரியுதா? ம், கேட்ட பாரம்பரிய வைத்தியம் எங்க தாத்தா வைத்தியம் நீங்க சொல்லுங்க. தாத்தா வைத்தியம் எங்க பாரம்பரிய ம். வைத்தியம். இதெல்லாம் 100 வருஷமா நாங்க அதாவது பண்ணிட்டு இருந்தோம். மஞ்ச ஆமா. மஞ்ச காமால வைத்தியம். அவ்வளோதான். ஆமா. இதெல்லாம் எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல இருக்குது. பழைய புராணத்துல இருக்குது. பழைய நூல்கள் இருக்குது. நசியம் இதுக்கு பேரு மூக்குல ம். நசியம் விடுதல். என்னது?
ஆமா நசியம் விடுதலை. இந்த தும்ப ஆமா, பூண்டு கூட உள்ள ஊத்துவாங்க. அதேதான் தும்ப தும்ப அதேதான் இருக்கு. பாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மரண நீங்க என்ன பண்றீங்கன்னா தும்பச்சாறு விட்டாவே போதுங்கய்யா. சொல்லுங்க. தும்பச்சாறு மழை காலத்துல தும்பச்சாறு. தான் கிடைக்கும். ஆனால் இந்த நொச்சித்தலை எப்பவுமே கோயில்ல எல்லா கோயிலும் வச்சிருப்பா பாருங்க, நொச்சித்தலை வச்சிருப்பான். உங்க கூட நொச்சித்தலை இருக்கான்னு பாருங்க. ஆமா ஆமாங்க. ஆ இருக்கு இருக்கு. அந்த போற வழியில இருக்கு. நல்ல மோந்து பாருங்க, மணக்கும். ஆமா ஆமா வணக்கம் நல்லா. ஆமா. அந்த அந்த நொச்சித்தலை ஒரு 10 தலை இருந்தா போதும். அப்படியே கசக்கி, புரியுதுங்களா? நல்லா அப்ப ம் தேய்ச்சி ம் கசக்கணும். நல்லா கசக்கணும்னா கொஞ்சம் தண்ணி கிண்ணி ம் ஊத்திக்கலாம். கொஞ்சம் வேணா பால் கீழ ஒரு சொட்டு விட்டுக்கலாம். புரியுதுங்களா? ம். ம் 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 அப்ப ம். போட்டு அத அரைக்கிறப்ப கொஞ்சம் வெங்காயத்தையும் ஒரு வெங்காயத்தையும் நசுக்கி விடணும். ஒரு வெங்காயத்தை நசுக்கிட்டோம்னா ஓ சாறு ரைட்டு. வந்துரும். ம். சின்ன வெங்காயம். நம்ம ம் சின்ன வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 1 2, நொச்சி தழை ஒரு 10 தழை ம் அவ்வளவுதான். எல்லாமே 5, 5 கிராம் தான். ம் அப்ப நசுக்க வேண்டியதா. கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சிட்டீங்கன்னா ம் வந்துரும். தண்ணி ஊத்தி சாறு வந்துருமா, அப்படியே ம் சிரிஞ்சில எடுத்துக்க வேண்டியதா. ம். சிரிஞ்சில எடுத்துக்கிட்டு படுப்பு ஓகே. வச்சுட்டு இதுல ஒரு ஆ 3 சொட்டு, இதுல ஒரு 3 சொட்டுன்னு நல்ல மூக்கு உறிஞ்சு சொல்லணும். நல்ல சர்ருன்னு. ஆ உறிஞ்சு நல்லா இழு இழு ஆ இழு அப்படின்னு சொல்லணும். இறிஞ்சு நல்ல மூளையில போய் ம். சர்ருன்னு நல்லா உறிஞ்சா மூளையில நல்லா ஏறிக்கும். சுர்ருன்னு ஏறிக்கும். ஆ அந்த அப்புறம் மூளையில பாருங்க இருக்கிற சளியெல்லாம் வந்துரும் ஏன்னா. ஆ அப்படியே அந்த அட்டை பூரா சொடக்கு சொடக்கு சொடக்குன்னு ஒரு ஒரு நாள் பூரா உழுதுட்டே இருக்கும். ம். அந்த சளி நிக்கிற வரைக்கும் நீங்க உணவு கட்டுப்பாட்டுல போட்டு விட்டுருங்க. உணவு கட்டுப்பாட்டுல போட்டு ஆமா. விட்டுருங்க. எதையும் சாப்பிட விரதம் பத்தியம் பத்தியம் சொல்லிடணும். ஆமா, சீக்கிரம் நல்லாயிரும். அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வரவே வராதுன்னு சொல்லிருங்க. என்னது? அதுக்கப்புறம் வராது வரவே வராது. அப்படின்னு ம். நீங்க நம்ம உணவு பழக்கத்தை சொல்லிட்டீங்கன்னா நான் உயிரை கொடுத்துட்டு செஞ்சிருவான். 2 நாள்ல நல்லாயிரும். 2 நாள்ல 50% ம். நல்லாயிரும். கரெக்ட்டு தான் அது உண்மதான். பண்ணி பாருங்க. அப்புறம் மறுபடியும் கூப்பிடுங்க. சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. சரிங்க. ம். நன்றி. ம்.